ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ஜாவுக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஷார்ஜா எப்போவுமே நமக்கு நெருக்கமான நினைவுகளை தந்து கொண்டிருக்கும் நகரம், பிஸியான நகரம். பாருங்கள், எப்போவுமே ஷார்ஜா வந்து அது ஒரு தனி வைப்ரேஷன் தாங்க. பாருங்கள், இது வந்து ஷார்ஜா இந்த மெய் சலூன் ரவுண்ட் அபவுட், இந்த என்எம்சி ராயல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, சரவண பவன் அது பக்கத்தில். அதை தாண்டி அப்படியே லெஃப்ட் எடுத்து உள்பக்கம் வந்தோன்னா ரோலாவுக்கு போகிற வழி. கிட்டத்தட்ட ரோலாவுடைய நெருக்கம். ஆக்சுவலாக காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை பிஸியாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவல். ஷார்ஜா வந்து கிட்டத்தட்ட 2006 நமக்கு நெருக்கமான நினைவுகள். ஆக்சுவலாக இங்கே வந்து பல தடவை வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஷார்ஜா. துபாய் அந்த அளவுக்கு எனக்கு மெமரிஸை தரல. அஃப்கோர்ஸ் மேபி துபாய் விட்டு நான் போகிறப்ப இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ துபாயினுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு போவேன். இருக்கிற வரைக்கும் ஏற்கனவே இருந்த இடம் தான் மெமரிஸ் அதிகமாக பை டிஃபால்ட் நேச்சுரலி வரும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் ஷார்ஜா இன்னும் கொஞ்சம் அதிகமான நினைவுகளை, ஷார்ஜா, அபுதாபி, அலைன், அமீரகத்தில் அதிகமான நினைவுகளை தந்து கொண்டிருக்கும் ஒரு நகரம். வந்த ஒரு வேலைக்காக வந்தால் அந்த வேலை முடிஞ்சிருச்சிங்க. வேறு லெவல். இடத்த பாருங்கள். ஆக்சுவலாக பழமையும் புதுமையும் கலந்த ஒரு நகரம் ஷார்ஜா. பழமையான பில்டிங்ஸும் இருக்குது, புதுமையான பில்டிங்ஸும் இருக்குது. வாங்க அப்படியே போவோம் நம்ம. ஆக்சுவலாக அப்படியே இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்ன சொல்கிறது, லைவ்லியாக இருக்கும், ஒரு லைஃப் இருக்கும் இங்கே. ஆக்சுவலாக சாயங்காலம் நல்லா வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். நல்ல அற்புதமான ஒரு சூப்பர் க்யூட், அந்தளவுக்கு ஒரு இது இல்லைன்னு நினைக்கிறேன். சூப்பர் க்யூட்டான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அற்புதமான ஒரு நகரம். இது சப்வே எல்லாம் வச்சுருக்காங்க, சுரங்கப்பாதை மாதிரி. ஆக்சுவலாக இங்கே வந்தால் பார்க்கிங் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் துபாய் அளவுக்கு உங்களுக்கு பார்க்கிங் காஸ்ட் இருக்காது. மற்றபடி இடம் கிடைக்கிறதுல உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்க்கிங் ஸ்லாட்டு கிடைக்கிறதுல பாருங்கள், சப்வே ஒன்று இருக்குது. இந்த இடத்துலேருந்து இறங்கி சுரங்கப்பாதை மாதிரி அதர் சைடுக்கு போகிறதுக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்குது இல்லைங்களா? பாருங்க, பிஸியாக இருக்குது இந்த நகரம். பக்கா வேறு லெவல் இல்லைங்களா? ஓகே, ஷார்ஜாவுக்கு போனாலுமே ஒரு சின்ன மெமரிஸை, அப்பப்போ உள்ள மெமரிஸை எடுத்துகிட்டு போகிற பழக்கம், ஒரு சின்ன ரெக்கார்ட். நீங்களும் ஷார்ஜாவை பார்த்து ரசிப்பதற்காக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கடைகள் இருக்குங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பிஸியாக இருக்குன்ற சோலா பக்கம் இருக்குங்கிறதுனால ஏரியா ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். வாங்க அதர் சைடுக்கு போயிட்டு நம்ம அப்படியே முடியல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2006 தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம், 3லேருந்து ஒரு 6-7 வருஷம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்த நகரம். அப்பப்போ இப்போவுமே துபாயில் இருக்கிறதுனால அடிக்கடி வர்ற நகரம். சூப்பரான ஒரு இடங்க. இங்கே பாருங்கள், பேக் சைடில், ரோடுக்கு பேக் சைடில் வந்தீங்கன்னா அதனுடைய ரம்மியமான கட்டடங்கள்லாம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் ஆக்சுவலாக அதிகமாக இருக்குங்க. ஏகப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ். இங்கே பாருங்கள், இந்த துணிமணிகள், அதாவது இந்தியன் டைப்பு, பாகிஸ்தானி டைப்பு, லோக்கல் துணிமணிகள்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா அந்த பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக சில்க், காட்டன் சில்க், அவான் டெக்ஸ்டைல்ஸ், அந்த டெக்ஸ்டைல், இந்த டெக்ஸ்டைல், நேம் எனிதிங் தி டெக்ஸ்டைல் வில் பி இது. ஏரியா சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது இந்த ஏரியா. பாருங்கள், வேறு லெவல் இல்லைங்களா? இது கொஞ்சம் ஓல்டு பில்டிங்க, பார்த்தீங்களா? பார்த்தாலே தெரியுது, கொஞ்சம் ஓல்டு பில்டிங். ஆக்சுவலாக இந்த சைடு ஹோட்டல்ஸும் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு ரம்மியமான மதிய நேரம். இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு 1:15 ஆகுது. வேலையை முடிச்சது வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியது தான். லைட்டாக இங்கே ஒரு ஸ்நாக்ஸ், சேட்டனுடைய மலையாள கடை, சகோதரனுடைய கடை இருந்தது, முடிச்சாச்சு. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல சூப்பரான வீடியோவில் சிறப்பான ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ. Peace. Have a fantastic day ahead.